சசிகுமாருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ஒரே ஒரு படத்துல குத்துனது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டாரு. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. அதனால இந்த ஆளா குத்துனா வெளியில சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு டைரக்டர்ஸ் எல்லாருமே அவரோட நண்பர்களை வச்சு அவரை குத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இது சுப்பிரமணியபுரம் படத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே கிளைமேக்ஸ்ல அவரை கொன்றுவாங்க. அடுத்து சுந்தரபாண்டி. இந்த படத்துல ஒரு லவ் மேட்டர் காரணமா கிளைமேக்ஸ்ல கூட இருந்த நண்பர்களே அவரை குத்திடுவாங்க. ஆனா இந்த படத்தை தலைவன் சாக மாட்டான், எந்திரிச்சு திரும்ப அடிச்சிருவான். அடுத்ததா இப்போ ரீசெண்டா வந்த கருடன். இந்த படத்துலயுமே தலைவனை கூட இருந்த நண்பனே கொத்தி கொன்றுவாப்ல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இதுக்கப்புறம் வர்ற படங்களில் குத்துனது நண்பனாக இருந்தால் நானும் திருப்பி குத்துவேண்டா அப்படின்ற ஒரு டைலாக் அவரை சொல்லிடணும். இல்லைனா இவரே தான் குத்து வாங்கிட்டு இருப்பாரு. என்ன சார்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன்.